மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ எல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதோட சேர்த்து இந்த கண்டென்ட்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ ராயல் பாஸ் வந்து உங்களுக்கு 999 ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சாரி, 1199 ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ அதற்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு CWJ40 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ராயல் பாஸை இந்த ப்ரைஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா 1999 காட்டும். ஸோ நான் சொன்ன கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டே இருக்கும். ஓகே, எஸ். ஸோ போயிடலாமா? அதே மாதிரி பிடிஎஃப் கோர்ஸுக்கும் அதே கோடு யூஸ் பண்ணிக்கலாமையா? ஸோ 899 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் கோர்ஸே. சரியா? ஸோ வெறும் 899 நீங்கள் பிடிஎஃப் கோர்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 4 2025 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மனன் குமார் மிஸ்ரா ரீஎலெக்டட் as chairman of BCI for 7th consecutive term. அதாவது வந்து நம்ம எப்படி சொல்றது, மனன் குமார் மிஸ்ரா அவர் தான் வந்து நம்ம பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்மனாக தொடர்ந்து 7வது முறையா ரீஎலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? ஸோ இவர் யார் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, இவரை தான் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு, மனன் குமார் மிஸ்ரா. அதாவது வந்து இவரே வந்து அதாவது எப்படி சொல்றது, ஒரே ஒரு மியூசிக்கல் சேர்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரே ஒரு சேரை போட்டு சுத்தி விளையாண்டுட்டு இருக்க மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7வது முறையாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சனாக நம்ம சீனியர் அட்வொகேட் மனன் குமார் மிஸ்ரா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? சும்மா இதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் டக்கு ஞாபகம் வருமே அப்படின்றக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு தோணும்ல, ஸோ ஒருத்தன் அவனே ரீப்ளேஸ் பண்ணி அதே இடத்துக்கு திருப்பி வந்திருக்குது அப்படின்ற மாதிரி. எஸ், ஸோ இவர் தான் அவர். ஸோ இவர் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட். ஸோ இவர் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்ல சீனியர் அட்வொகேட்டாக இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எம்பி லீகல் கேரியர் மட்டும் இல்லாமல் இவர் வந்து பொலிட்டிக்கல் கேரியரும் இருக்கு. அதாவது நம்ம ராஜ்யசபாவில் வந்து மெம்பர் ஆஃப் எம்பியா வந்திருக்காரு. ஹீஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராஜ்யசபாவில் பீகார் ரெப்ரசென்ட் பண்ணி எம்பியாவும் இருக்காரு. ஸோ அவர் தான் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சனாகவும் இருக்காரு, மனன் குமார் மிஸ்ரா. ரைட். மனன் குமார் மிஸ்ரா தான் சேர்பர்சன். ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1961. கிளியர்? ஸோ இதே மாதிரி நம்ம துஹின் காண்டா பாண்டே வந்து செபியோட சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். 11வது சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டே. ஸோ இதுக்கு க்ளூ சொல்லலையா? ஸோ இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ பார்ல, சரியா, நம்ம நார்மலா எப்படினாலும் நீங்க வச்சுக்கோங்க. ஸோ பார்ல வந்து மன்னன் ஆகிறதுக்கு வந்து கவுன்சிலரா இருக்கணும். சரியா? கவுன்சில் வந்து வச்சிருக்காங்க. சரியா? பார்ல வந்து நீங்க மன்னன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கவுன்சில் இருக்கு. சரியா? இல்லை வந்து பார்ல வந்து கவுன்சிலர் தான் வந்து மன்னன். ஸோ ஒரு ஏரியாவில் வந்து பார் இருக்குன்னா அந்த பாரோட மன்னர் யாரு அப்படின்னா அந்த ஏரியாவோட கவுன்சிலரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், MOU. ஸோ ட்ரிஃபாட் சைன்ஸ் MOU வித் NIFT அண்ட் HPMC. அதாவது வந்து நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி கூடயும் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராசஸிங் கார்பரேஷன் கூடயும் நம்ம ட்ரிஃபாட் அதாவது ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து ஒரு MOU போட்டிருக்காங்க. ஸோ இந்த MOU எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரைபல் என்டர்பிரினர்ஷிப் வந்து டெவலப் பண்ணணும், பிசினஸ் டு பிசினஸ் மாடலை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், ட்ரைபல் சைட்ல இருந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த HPMC ஹிமாச்சல் பிரதேஷ் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராசஸிங் கார்பரேஷன் கூட முக்கியமாக MOU போட்டிருக்கிறதுக்கான காரணம், ஸோ இந்த ஹார்டிகல்ச்சருக்கு தேவையான இந்த ப்ராசஸிங் டெக்னாலஜி சப்போர்ட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ட்ரைஃபெட்ல இருக்கவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த MOU போடப்பட்டிருக்கிறது. சரியா? ஸோ ட்ரைஃபெட் சேர்மன் ஸ்ரீ ராம்சின் ரத்வா, ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1987. ரைட்டே. ஸோ இதே மாதிரி நம்ம மீஷோ, IFCA அண்ட் MGIRஐயோடலாம் வந்து நம்ம ட்ரைஃபெட் வந்து MOU போட்டிருக்காங்க. எதற்காக? ஸோ ட்ரைபல் மார்க்கெட்டிங் வந்து டெவலப் பண்ணணும், ஸோ அவங்களோட ஸ்கில்லையும் அவங்களுக்கான ட்ரேடையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைப் வந்து போடப்பட்டிருந்தது. ரைட், ஞாபகம் இருக்கா? எஸ், போன மாதம் நியூஸ் தான். சமிட். ஸோ அட்வான்டேஜ் அசாம் 2.0 இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சமிட். அதாவது வந்து மோடி ஐயா வந்து கவுஹாத்தி அசாம்ல அட்வான்டேஜ் அசாம் 2.0 இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சமிட் அப்படின்ற சமிட்டை வந்து இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு. சரியா? ஸோ இந்த சமிட் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அசாமோட எக்கனாமிக் க்ரோத்தும் டெவலப் ஆகும், அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2018 இதன் மூலமாக 2.75 லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்கனாமி வந்து டெவலப் ஆச்சு. அது வந்து இப்போ வந்து 6 லட்சத்தை வந்து எட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சமிட் முக்கியமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரீஸ்ல வந்து இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு சமிட்டா வந்து இந்த சமிட் வந்து இருக்கும். மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர், சர்வீஸ், இது எல்லா ஏரியாலையும் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு சமிட்டா இந்த அட்வான்டேஜ் அசாம் 2.0 இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சமிட் அப்படின்ற சமிட் வந்து கவுஹாத்தி அசாம்ல வந்து நடந்திருக்கிறது. ரைட். ஸோ இதே மாதிரி பார்த்தோம் AESEF அவங்களோட இன்டர்நேஷனல் ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸை வந்து எங்க நடத்திருக்காங்க? பெங்களூரு, கர்நாடகாவில் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? கேரளாவில் இருக்கிறது, எர்ணாகுளம். எஸ். ஸோ கம்மட்டிப்பாடம், எர்ணாகுளம் கம்மட்டிப்பாடம்னா வந்து இந்த படம் தான் ஞாபகம், வேற ஒன்றும், அதனால சொன்னேன். ஸோ எக்ஸசைஸ். ஸோ IAF கண்டக்டட் டெசர்ட் ஹண்ட்
2025 இன் ராஜஸ்தான், எக்ஸைஸ் 2025 இன் ராஜஸ்தான், அதாவது வந்து டெசர்ட் ஹண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைஸ் ஒன்று வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜோத்பூர் ராஜஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல. சரியா? ஸோ இது வந்து எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா ஸோ ஏதாவது எப்படி சொல்றது, இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 பேரும் சேர்ந்து எப்படிலாம் செயல்படும் இந்த மாதிரி ஒரு ஏரியாவா இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு சினாரியோ வந்து 3 பேரோட சப்போர்ட்டும் வச்சு தான் அந்த இடத்த வந்து ரெஸ்கியூ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான எக்ஸைஸ் தான் வந்து இந்த டெசர்ட் ஹண்ட் எக்ஸைஸ். ஸோ கொண்டு வந்திருக்கவங்க ஐஏஎஃப். எங்க நடந்திருக்கு? ஜோத்பூர் ராஜஸ்தான்ல நடந்திருக்கிறது. சரியா? ஸோ ஐஏஎஃபோட சீஃப் யாரு? ஏபி சிங், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1932. ரைட். ஸோ இதே நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டு சஹர் கவாச் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரில், நார்மலா கோஸ்டல் செக்யூரிட்டிக்கான ஒரு ட்ரில்ல தான் வந்து நடத்திருக்காங்க நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டு. என்ன ட்ரில்? சஹர் கவாச். சரியா? சஹர் கவாச் அப்படின்ற ட்ரில்ல வந்து நடத்தியிருக்காங்க. ரைட். யார் நடத்திருக்கா? இந்தியன் கோஸ்ட் கார்டு. அவார்ட் என்ன அவார்டு? ஐசிசி சேர்மன் ஜெய்ஷா கன்ஃபர்ட் வித் ஐகான் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்ட் அட் FILA 2025. அதாவது வந்து நம்ம ஜெய்ஷா ஐயா இருக்காரு பாத்தீங்களா? ஸோ அவருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஃபோர்ப்ஸ் இந்தியா லீடர்ஷிப் அவார்ட்ஸில் ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜெய்ஷா வந்து பார்த்துருப்பீங்க, ஸோ ஏகப்பட்ட வேலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அவர் தான் வந்து இப்போதைக்கு ஐசிசியோட சேர்மனாக இருக்காரு. ஸோ அவருக்கு தான் இந்த ஐகான் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எதற்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவரோட கிரிக்கெட் கான்ட்ரிபியூஷனுக்காகவும், ஸோ அவர் வந்து அந்த கேமை வந்து ஒரு இன்க்ளூசிவா இனோவேட்டிவா கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுக்காகவும் அவருக்கு இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ அவர் வந்து நம்ம ஐசிசி சேர்மனாக இருந்து ஸோ நிறைய குளோபல் லெவல் கிரிக்கெட் அக்சசபிலிட்டியும் அப்பீலும் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஃபோர்ப்ஸ் இந்தியா அவங்களோட லீடர்ஷிப் அவார்ட்ஸ் 2025ல நம்ம ஜெய்ஷா ஐயாவுக்கு வந்து ஐகான் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற அவார்டை கொடுத்துருக்காங்க. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம சுனில் பாரதி என்டர்பிரைசஸோட சேர்மன் அண்ட் ஃபவுண்டருக்கு வந்து நம்ம ஹானரி நைட்வுட் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு யூகே கவர்மெண்ட்னால. அவர் வந்து இந்தியா யூகே பிசினஸ் டைப்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காருன்றதுக்காகவும் பாரதி என்டர்பிரைசஸோட சேர்மன் அண்ட் ஃபவுண்டரான நம்ம சுனில் பாரதி மிட்டலுக்கு நம்ம நைட்வுட் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருந்தது யூகே கவர்மெண்ட்னால. ரைட்டே. கிளியர். பேங்கிங். ஸோ ஃபெடரல் பேங்க் லான்ச் annuity deposit for resident customers. அதாவது வந்து ஃபெடரல் பேங்க் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஸ்கீம் பார்த்தோம், ப்ராஸ்பெரா அப்படின்னு சொல்லி. அது வந்து என்னது? NRIஸ்க்கானதா பார்த்தோம். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ வந்து annuity deposit ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருவாங்க. இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க நார்மலான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இன்கம் இருக்கணும், ஃபிளெக்சிபிளாக வந்து அவங்களோட டெபாசிட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் மல்டிபிள் பே அவுட்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு ஸ்கீமா இந்த annuity deposit ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்னால. சரியா? ஸோ இது என்ன கதை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து மினிமம் 1000 ரூபாயில வந்து 1000 ரூபாவோட மல்டிபிள்ஸா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நீங்க மந்த்லியாவோ, குவார்டர்லியாவோ, ஹாஃப் இயர்லியாவோ இல்லை இயர்லியாவோ வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களோட பே அவுட்ஸையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்றதுக்காகவும் ஸோ இயர்லி பேமெண்ட்டாகவும் இது இருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ நீங்க இந்த annual deposits வச்சு நீங்க லோனும் வந்து எடுத்துக்கொள்ளலாம், இவங்க லோனும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க ரெசிடென்ட் இண்டிவிஜுவலா இருக்கணும், அதாவது வந்து நம்ம ஊர்க்காரங்களா இருக்கணும், அந்த ஊர்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த annuity deposit ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? ஃபெடரல் பேங்க் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெடரல் பேங்கோட CEO KVS மணியன், ஹெட் குவார்டர்ஸ் ஆலுவா கேரளா, ஃபவுண்டர் 1931. ரைட்டே. கிளியரா? டன். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபெடரல் பேங்க் இப்போ தான் சொன்னா ப்ராஸ்பெரா சொல்லி NRIக்கான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேரியண்ட்டை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கிளியர். ஸோ நெக்ஸ்ட் CUB and CSK co-branded credit card launched with ஸ்போர்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் பெர்க்ஸ். அதாவது வந்து நம்ம சிட்டி யூனியன் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட சேர்ந்து ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ இது என்ன கதை அப்படின்னு இது வந்து முக்கியமாக வந்து கிரிக்கெட் எந்தூசியாஸ்டிக்காகவே மேக் பண்ணப்பட்ட கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன கதை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மலான ஒரு கிரெடிட் கார்டு தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறது. ஸோ நீங்கள் வந்து இந்த CSK மெர்ச்சன்டைஸில் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து அதை ரெடீம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து இந்த CSK ஹோம் மேட்சஸ்ல வந்து டிக்கெட் புக்கிங்க்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இந்த கார்டு மூலமாக புக் பண்ணிங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மீட் அண்ட் கிரீட் செஷன்லாம் நடத்துவாங்க, CSK பிளேயர்ஸோட மீட் அண்ட் கிரீட் செஷன்ஸ் எல்லாம் நடத்துவாங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதற்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கும், இந்த கார்டு வந்து யூஸாக இருக்கும். ஸோ இந்த கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி மீட் அண்ட் கிரீட் செஷன்ல வந்து அட்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கார்டு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து IPL வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷனாகவும் இருக்கும், அதே டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஏரியாவும் இது இருக்கும் அப்படின்றக்காக தான் சிட்டி யூனியன் பேங்க் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட டைப் வச்சு ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட். சிட்டி யூனியன் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் கும்பகோணம், CEO டாக்டர் N. கமகோடி, ஃபவுண்டட் 1904.
எஸ் எஸ் 1904 கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ரூபேவோட டைப்பை வச்சு ஃபர்ஸ்ட் இயர்ன் ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் இயர்ன் ரூபே கிரெடிட் கார்டு சொல்லி அவங்களோட கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரூபே கூட சேர்ந்து, விசாவோ மாஸ்டர் கார்டோ கிடையாது, ரூபே கூட சேர்ந்து. ரைட்டு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் என்ன லெவலு? எஸ். ஸோ இது என்ன கதைன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா அண்ட் தாய்லாந்து சைன் 3 MOU டு enhance gem and jewelry exports. அதாவது வந்து நம்ம இந்தியாவும் தாய்லாண்டும் இந்த ஜெம் அண்ட் ஜுவல்லரி ட்ரேடை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்றக்காக ஒரு 3 MOU சைன் பண்ணியிருக்காங்க. எங்க சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர்ல தான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணும். ஏன்னா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அப்படிலாம் யோசிக்காம ஸோ எந்த ஃபங்க்ஷன்ல அந்த MOU வந்து சைன் பண்ணப்பட்டது அப்படிங்க பேங்காக் ஜெம் அண்ட் ஜுவல்லரி ஃபேர்ல தான் வந்து இந்த MOU வந்து போடப்பட்டிருக்கிறது. ஸோ முக்கியமா வந்து இந்த MOUல வந்து இந்த ட்ரேடிங் இந்த விஷயத்துல வந்து ஒரு ஹை லெவல் டெலிகேஷன் வந்து இந்த ஃபேர்ல வந்து கலந்துருக்காங்க. 18 பேர் கொண்ட குழு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஜெம் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் ஜெய்ப்பூர்ல இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் சித்தாபுரா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், இவங்க எல்லாருமே வந்து இந்த ஈவெண்ட்டை கலந்துக்கிட்டாங்க. ஸோ எதற்காக அப்படின்னா ஸோ 2 கண்ட்ரிக்கான பைலேட்டரல் ட்ரேட் டைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த MOU வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மீட்டிங்ல வந்து கலந்துருக்காங்க. அதுல ஜெம் அண்ட் ஜுவல்லரி ட்ரேடை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக ஒரு 3 MOU வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. சரியா? எஸ். ஸோ முக்கியமாக இதான் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு ஜாயிண்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஜெம் ஸ்டோன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸோ அவங்களோட 2 பேருக்கான நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமாக தான் ஜெம் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ்க்காக தான் நம்ம இந்தியாவும் தாய்லாண்டும் ஒரு 3 MOU சைன் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. ஸோ தாய்லாண்டோட PM பாகன்ட்ரான் சினவாத்ரா, கேபிட்டல் பேங்காக், கரன்சி தாய் பாத். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவும் ஜப்பானும் $75 பில்லியன் பைலேட்டரல் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டாங்க. சரியா, கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டாங்க. கிளியர். நெக்ஸ்ட், டொனால்ட் ட்ரம்ப் சைன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் டெஸ்டினேட்டிங் இங்கிலீஷ் அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் US. அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தானே. ஸோ எப்பயுமே வந்து நம்ம ட்ரம்ப் வந்து ஏதாவது ஒரு சேட்டை கொடுத்துட்டே இருப்பாப்ல. இப்போ மறுபடியும் ஒரு வேலையை பார்த்துருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா இங்கிலீஷ் தான் வந்து USல வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது நேஷனல் யூனிட்டியை வந்து கொண்டு வரும். ஸோ கம்யூனிகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் மூலமா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டிசிஷனை வந்து நாங்கள் ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்லுது, ஃபார்மர் பிரசிடென்ட் பில் கிளின்டனோட எப்படி சொல்றது, அவரோட ஆர்டர் வந்து ரிவோக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்றது, ஸோ லிமிடெட் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கவங்களும் வந்து இதில் வந்து கலந்துக்க முடியும். ஸோ இந்த டிஸ்கஷன்ல வந்து கலந்துக்கிற முடியும். ஸோ இது வந்து இங்கிலீஷோட ஹிஸ்டாரிக்கல் நோலையும் வந்து வெளியே கொண்டு வரும். ஸோ நம்ம எப்படி சொல்றது, in Harry County, Texas, officials have stated that they will continue to provide services and documents in multiple languages. வந்து ஹாரி கவுண்டி அப்படின்ற இடத்துல, ஹாரிஸ் கவுண்டி அப்படின்ற இடத்துல, டெக்சாஸ்ல அங்கெல்லாம் வந்து ஸ்பானிஷ், சைனீஸ், வியட்நாமிஸ், அரபிக் அப்படின்ற லாங்குவேஜ்லாம் வந்து அவங்களோட மல்டிபிள் லாங்குவேஜ்ல அவங்களோட சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு யூஎஸோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் வந்து டெசிக்னேட் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம யூஎஸோட பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் ஐயா வந்து அதற்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து பாஸ் பண்ணிட்டாரு. சரியா? யூஎஸோட கேபிட்டல் வாஷிங்டன், கரன்சி US டாலர், பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து ஒரு $1 மில்லியன் US டாலர் வந்து நம்ம லாவோஸ் PDRக்கு வந்து ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் ப்ராஜெக்டுக்காக கொடுத்திருந்தாங்க. கரெக்டா கிராண்ட் பண்ணியிருந்தாங்க. கிளியர். Gross GST collection increases 9.1% to 1.84 trillion in February. February 2023 GST collection எவ்வளோ? 1.84 trillion. ரைட்டா? ரைட்டு. கிட்டத்தட்ட வந்து போன வருஷத்தை விட எவ்வளோ கூட இருக்கு பாருங்க. 1.68 தான் போன வருஷம் பிப்ரவரி மாதம் இருந்திருக்கு. இந்த வருஷம் 1.84. சரியா? ஸோ செம இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம ஜிஎஸ்டி கலெக்ஷன். ரைட்டா? ரைட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் போன மாதத்துக்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ? 1.72 lakh crore. சரியா? ஸோ 1.72 lakh crore வந்து கலெக்ட் ஆயிருக்கு. சரி, இதெல்லாம் வந்து நெட், இது வந்து கிராஸ் பா. சரியா? ஸோ கிராஸ் கலெக்ஷன். கிளியர். ஸோ 1.84 lakh crore வந்து கிராஸ் கலெக்ஷன். கிளியர். ஸோ நெட் வேற, கிராஸ் வேற. கிராஸ்னா மொத்தமா நெட்லாம் அதில் வேற எடுக்க வேண்டியது, ஒதுக்க வேண்டியது, பிடித்தம் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணது போக நெட்டாக இருக்குதான் நார்மல் ஜிஎஸ்டி. ஓகே. எஸ். ஸ்டேட். ஸோ Tesla's first India showroom to open in Mumbai's BKC. அதாவது வந்து நம்ம டெஸ்லா வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம மும்பையில் அவங்களோட ஒரு ஷோரூமை கொண்டு வர போறாங்க. எங்க அப்படின்னா பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ், மும்பை. சரியா? ப்ராமினன்ட் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொண்டு வர போறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸை 5 வருஷத்துக்கு லீஸ் எடுத்து மந்த்லி ரெண்டெல்லாம் 35 லட்சம் கொடுத்து அந்த இடத்தை எடுத்து டெஸ்லா வந்து அவங்களோட முதல் ஷோரூமை இந்தியாவில் மும்பையில் கொண்டு வர போகிறார்கள். ஸோ அதை தொடர்ந்து டெல்லியிலும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மும்பையில் கொண்டு வர போறாங்க. எங்க பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ்ல கொண்டு வர போறாங்க. டெஸ்லாவோட
ஷோரூம் வந்து அஃபிஷியலாக இந்தியாவிற்கு வரப்போகிறது. எங்கே வருது? மும்பையில். மும்பை எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரோட கேபிட்டல் மும்பை. மும்பையோட சிஎம் மகாராஷ்டிரோட சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ், கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன். எஸ். ஸோ இதே மாதிரி நேற்று ஒரு சர்வீஸ் பார்த்தோமே, நேற்று ஒரு விஷயம் பார்த்தோமே மகாராஷ்டிரா பற்றி. மகாராஷ்டிரா வந்து மெட்டாவோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஸோ அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கான சர்வீசஸ் வந்து ஆன்லைன் டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எஸ், நேற்று பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். என்ன ஸ்போர்ட்ஸு? கிருஷ்ணா ஜெய்சங்கர் கிரியேட்டர்ஸ் இண்டோர் ரெக்கார்ட் இன் ஷார்ட் புட். அதாவது வந்து கிருஷ்ணா ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லி ஷார்ட் புட் அத்லெட் ஒருத்தவங்க. ஸோ அவங்க வந்து இந்தியன் இண்டோர் நேஷனல் ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் வெஸ்ட் இண்டோர் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. ஸோ அந்த டோர்னமெண்ட்ல தான் கிட்டத்தட்ட பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. 16.03 மீட்டருக்கு அவங்களோட ஷார்ட் புட்டை த்ரோ பண்ணி ஸோ அதன் மூலமா அவங்களுக்கு பிரான்ஸ் மெடல் கிடைச்சது மட்டும் இல்லாம ஸோ இதற்கு முன்னாடி 15.54 மீட்டர்ஸ் த்ரோ பண்ணியிருந்த பூர்ணா ராவ் ரணே அவங்களோட ரெக்கார்டையும் பீட் பண்ணி இந்தியன் ரெக்கார்டையும் பீட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிருஷ்ணா ஜெய்சங்கர் கிட்டத்தட்ட 22 வயசு பொண்ணு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இந்தியன் உமன் வந்து 16 மீட்டர் மார்க்கையும் தாண்டது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? கிருஷ்ணா ஜெய்சங்கர். ரைட்டு. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம பங்கஜ் அத்வானி அவரோட 14வது ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ரைட்டு. நெக்ஸ்ட். ஸோ விதர்பா கிளிச்சஸ் 3rd ரஞ்சி டிராபி டைட்டில் பீட் கேரளா ஆன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீக். அதாவது வந்து நம்ம விதர்பா வந்து கேரளாவை பீட் பண்ணி 3வது ரஞ்சி கோப்பையை வின் பண்ணி இருக்கிறார்கள். சரி, 3வது ரஞ்சி கோப்பையை நம்ம விதர்பா வந்து கேரளாவை பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ரைட்டே. ஸோ இதே மாதிரி நம்ம விராட் கோலியா வந்து 7வது இந்தியன் கிரிக்கெட்டர். ஸோ இதான் உங்களுக்கு ரீசன்ட் நியூஸ். ஸோ கிரிக்கெட்னால கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 300வது ஓடி விளையாடுற 7வது இந்தியன் கிரிக்கெட்டர் இவர் தான். முதல்ல வந்து சச்சின், ஸோ அதுக்கப்புறமேட்டு தோனி, அதுக்கப்புறமேட்டு வந்து அசாருதீன், அதுக்கப்புறமேட்டு கங்குலி, அதுக்கப்புறமேட்டு யுவராஜ் சிங், ஸோ அதற்கு அப்புறமேட்டு தான் நம்ம விராட் கோலி, இவருக்கு அப்புறமேட்டு தான் ரோஹித் சர்மாலாம் வருவார். ரைட்டு. ஸோ டாப்ல இருக்கிறது சச்சின். ஸோ கோலி வந்து 7வது இந்தியனாக வந்து இடம் பிடித்திருக்கிறார் 300வது டோர்னமெண்ட்டை விளையாடுறதுல. ரைட்டு. நெக்ஸ்ட். அவ்வளோதான், முடிந்தது. கிளியர். ஸோ வேர்ல்டு ஹியரிங் டே இன்னைக்கு ஈஸி மார்ச் 3. எஸ். டேஷ் எக்ஸ்டெண்ட் பார்ட்னர்ஷிப் வித் நார்வேஸ் டிஎன்பி பேங்க் ஏஎஸ்ஏ ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். அடுத்த 5 வருஷத்துக்கு நார்வேயோட டிஎன்பி பேங்கோட டைப் வச்சிருந்தது யாரு? சூப்பர். டிசிஎஸ் டிஜிட்டல் சப்போர்ட்டுக்காக. டேஷ் சைன்ஸ் எம்ஓ வித் ஆர்மி ஃபார் டெலிவரி ஆஃப் பைலே பிரிட்ஜஸ் டு ஃபார்வர்ட் ஏரியா. அருணாச்சல் பிரதேசில் பைலே பிரிட்ஜஸ் போடுறதுக்கான அக்ரிமெண்டோட எம்ஓ போட்டது எந்த கம்பெனி? ஜிஆர்எஸ்சி போட்டிருக்காங்க. டேஷ் லான்ச்சஸ் ஆதார் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் லான்ச் பண்ண மினிஸ்ட்ரி மைடி மினிஸ்ட்ரி. டேஷ் செட்டப் உமன் என்டர்பிரைனர்ஷிப் பிளாட்ஃபார்ம் மிசோரம் உமன் என்டர்பிரைனர்ஷிப் பிளாட்ஃபார்மை செட் பண்ணது யாரு? நித்தி ஆயோக். எஸ். அவ்வளோதான் மக்களே. ஸோ முடிந்தது. ஸோ எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி DAV_3073 எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணும். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you, bye.